ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நீர்ச்சத்து அதிகம் கொண்ட இந்த வெண்பூசணியை வச்சு ஒரு அருமையான குழம்பு தான் தயார் செய்ய போகிறோம். இந்த வெண்பூசணி எதுக்கு சாப்பிட்றதுன்னு கேட்டிங்கன்னா, யூரின்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கம்மி பண்ணும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவும் கம்மி பண்ணும், உடம்புல எங்கேயாவது கெட்ட கொழுப்புகள் கெட்ட சத்துக்கள் இருந்ததுன்னா அதையும் வெளியேற்றும். இந்த குழம்பு செய்யறதுக்கு முக்கியமாக ரைஸ் பிரான் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் தான் கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கும். அதனால உங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்கும். சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவும் பெஸ்ட்டானது இந்த ரைஸ் பிரான் ஆயில். இதை வச்சு நம்ம அருமையான குழம்பு தயார் செய்யலாம். பூசணிக்காயை தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ரைஸ் பிரான் ஆயில் விட்டுக்கலாம். 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். லேசாக வெங்காயத்தை வதக்கிக்கலாம். 2 தக்காளி இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 6-7 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா இதெல்லாம் வதக்கிட்டு ஆற வச்சு அரைக்க போறோம். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை பிச்சிட்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். கொஞ்சமா மிளகு சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு. வதக்கின தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸா அரைச்சாச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் பிரான் ஆயில் சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அரைச்ச அந்த விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்குற வரையும் கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேம்லயே வச்சிங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடி பிடிக்காம லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிக்கணும். குழம்பு செய்யறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். பூசணிக்காய் பீஸுகளை போட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்ல அடுப்பை வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பூசணிக்காய் நல்லா வெந்துடும். ஒரு தடவை ஓபன் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. பூசணிக்காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். செம டேஸ்டான வெண்பூசணி குழம்பு தயாராகிடுச்சு. தேங்க்யூ.